அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலையை நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ்லையோ அல்லது வெளியோ வேலை செய்வோம். ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வரும். உடனே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு யோசித்து அதுக்கு செய்கிறதுக்கு சுலபமான வழியை யோசித்து அதை செஞ்சுருவோம். அதை செஞ்சு முடிச்சுருவோம். அதோடு நம்ம விட்டுருவோம். ஸோ இதுதான் நம்ம வழக்கமான நடைமுறை. ஆனால் என்னன்னா, கூட 2 கேள்விகளை நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு அந்த வேலைகளை செய்யும் பொழுது அந்த வேலையை இன்னும் ஒரு அழகான ஒரு முடிவை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஏன் இந்த வேலை செய்யணும், ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக இந்த வேலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கொஷின் இருக்குது. மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த வேலை எனக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது கேள்வியாக கேட்கலாம். ஸோ இப்போ இந்த 2 கேள்வியை கேட்கும்போது ஏன் இந்த வேலையை செய்யணும், எதுக்காக இந்த வேலை எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த 2 வேலையை இந்த 2 கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது அந்த வேலை அதி உன்னதமாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாமளும் நமக்கு வரக்கூடிய வேலைகளில் இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம். நன்றி.